ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ மீன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம மீன் குழம்புனாலுமே கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கொய்யாப்பழ சைஸ் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இதிலையே வந்து நம்ம தக்காளி எல்லாமே வந்து நம்ம கரைச்சி விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த நடுவில் உள்ள அந்த அழுத்தமான பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, இப்போ இதை வந்து நல்லா அந்த புளித்தண்ணிலே நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு, இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கையிலேயே நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா கரைச்சி விட்டுருங்க அந்த மாதிரி. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம குழம்பு தூளும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு தூள் வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து இதிலே நல்லா கரைச்சி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து குழம்பு தூள் வந்து காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தூள் வந்து நான் சேர்க்குறது நல்லா காரமாகவே அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு போதுன்றதுனால நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ வாங்க குழம்பு வந்து தாளிச்சிடலாம். நம்ம தேவைன்னா தண்ணி கொஞ்சம் அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். நம்ம மீன் குழம்புனாலுமே வெந்தயம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள், வெந்தயம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது, குழம்பு வந்து கசப்பு தன்மை வந்துடும். இப்போ வந்து பொரிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 1/2 கைப்பிடி அளவு பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். லேசாக கீரி அதுக்கு பிறகு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்த பதம் வந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைச்சலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா திக்காயிடும். நம்ம வந்து புளி வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக இருக்கும். இப்போ நம்ம உப்பெல்லாம் வந்து ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த ஓரம்லாம் நல்லா அந்த மாதிரி ஆடை படர்ந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மீனை வந்து திரும்ப ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இப்போ போட்டுடலாம். மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மீன் உடையாது. இப்போ இது வந்து அப்படியே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். திறந்து பார்க்கலாம்.
பாருங்கள் குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ இதில் மாங்காய் பீஸ் வந்து ஒரு 5, 6 பீஸ் மட்டும் நான் மாங்காய் பீஸ் போடுறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் லேசாக அந்த மாதிரி அமுக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் உடையாமல் இருக்கும். இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம கொதிக்க விடணும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிச்சது அப்படின்னா குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு பார்க்கலாம். இது பார்க்கலாம். நான் மாங்காவெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்ல கமகமன்னு கிராமத்து முறையில் மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.